வணக்கம் வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த செஷன்ல ரியாக்ட் ரவுட்டர் கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். பேசிக்கா நீங்க ரியாக்டோடைய டாக்குமெண்டேஷன்ல ரியாக்ட் ரவுட்டர் அப்படிங்கிற எந்த ஒரு டைட்டிலுமே இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, ரியாக்ட் ரவுட்டர் அப்படிங்கிறது ரியாக்டோட ஒரு பில்டிங் ஃபீச்சர்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ரவுட்டர் அப்படிங்கிற லைப்ரரி நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நேவிகேஷன். இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நேவிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் போகிறதுக்கு ரியாக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு காம்பனன்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ரியாக்ட் ரவுட்டர் ரொம்ப ரொம்ப நெசசரி. இந்த ரியாக்ட் ரவுட்டருடைய அஃபிஷியல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த டேஷ்போர்டு, இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வந்து நேவிகேட் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஒரு காம்பனண்ட்டாக இன்செர்ட் ஆகும். இப்போ நீங்க பாருங்க, இன்வாய்ஸஸ், அதுக்கப்புறம் இன்வாய்ஸ்க்குள்ள இன்வாய்ஸ். ஸோ இப்போ நீங்க இந்த இன்வாய்ஸ் அப்படிங்கிற காம்பனண்ட் ஆக்சஸ் பண்ணணும் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா நேவிகேஷன் இல்லாம பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா, ரவுட்டிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். ரியாக்ட் ரவுட்டர் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. இந்த லைப்ரரியை நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி லைப்ரரியில ஹேண்டில் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதோடைய டாக்குமெண்டேஷன் நம்ம ப்ராப்பராக ரெஃபர் பண்ணணும். இப்போ டாக்குமெண்ட் செக்ஷன் போனீங்க அப்படின்னா, இப்போ கரண்டா ரியாக்ட் ரவுட்டர் V6, இதுக்கு முன்னாடி V4, V5 ரொம்ப பாப்புலர். ஸோ இந்த டாக்குமெண்டேஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிள்ஸாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணீங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணுங்க. ரன் பண்ணி ஒன்ஸ் உங்களுக்கு அவுட்புட் கிடைச்ச உடனே நீங்கள் வந்து ரியாக்ட் ரவுட்டருடைய டாக்குமெண்டேஷன் போயிட்டு இன்ஸ்டாலேஷன் செக்ஷன் போங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் இன்ஸ்டாலேஷன். ஸோ பேசிக் இன்ஸ்டாலேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும். அதை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்மளுடைய பேக்கேஜ் மேனேஜருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரவுட்டரை இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ நாம யூஸ் பண்ணுறது பேசிக்காக என்பிஎம். ஸோ என்பிஎம் கிளிக் பண்ணிங்கன்னா என்பிஎம் இன்ஸ்டால் ரியாக்ட் ரவுட்டர் டேஷ் டோம் அட் 6 அப்படின்னு இருக்குது. இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கரண்ட்டாக V6. ஸோ இதில் வந்து மேபி வந்து அவங்க வந்து நிறைய வெர்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ எப்போதுமே வந்து வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டாக்குமெண்டேஷனை பேஸ் பண்ணி, இல்லைன்னா வந்து உங்கள் ப்ராஜெக்டோடைய ஸ்பெசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் வந்து டுட்டோரியலுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ போயிட்டு நியூவாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேக்கேஜ்.js. இந்த பேக்கேஜ்.jsல பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு இம்பார்ட்டன்ட் லைப்ரரி ரியாக்ட் அண்ட் ரியாக்ட் டோம். ஸோ இப்போ நாம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய லைப்ரரி ரியாக்ட் டோம். ரியாக்ட் ரவுட்டர் டோம் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பேக்கேஜ்.jsல ரியாக்ட் ரவுட்டர் டோம் அப்படிங்கிறது 6.2.2. ஸோ இது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நம்ம லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணும்போது எது வந்து அப்டேட்டடாக இருக்கோ அதுதான் வரும். மேபி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் டாக்குமெண்டேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே வராது. நெக்ஸ்ட் செக்ஷனில் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ரியாக்ட் ரவுட்டர் டோம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, index.jsல நம்ம வந்து ரியாக்ட் ரவுட்டருடைய லைப்ரரி இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் ப்ரௌசர் ரவுட்டர் ரியாக்ட் டோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த ப்ரௌசர் ரவுட்டர் அப்படிங்கிறத நம்மளுடைய மெயின் காம்பனன்ட் கூட ரேப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இம்போர்ட் செக்ஷனை காப்பி பண்ணிவிட்டு index.jsக்கு போயிட்டு இதை நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரியாக்ட் ரிஸ்ட்ரிக்ட் மோடை தூக்கிட்டு இந்த ப்ரௌசர் பார்ட்டை நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ரைட், நம்ம ப்ரௌசர் போயிட்டு உங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா, இது ஒரு கான்ஃபிகரேஷன் மாதிரி. ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது மேபி நீங்கள் உங்களுடைய கான்ஃபிகரேஷன் ஏதாவது நீங்கள் ப்ராப்பராக பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு கான்ஃபிகரேஷனை தான் பார்க்கணும். இதுக்கு வந்து பெரிய கோடிங் ப்ராக்டிஸோ இல்லை வந்து பிஸ்னஸ் லாஜிக்கோ தேவையில்லை. உங்கள் அப்ளிகேஷனுடைய நேவிகேஷன் எப்படி இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணாவே ரியாக்ட் ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ண முடியும் நம்மளுடைய ப்ராஜெக்டில். நெக்ஸ்ட் ஸ்டெப், நாம் வந்து ரவுட் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த ரவுட் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேரண்ட்டுக்கு கீழே 2 சைல்டு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க வந்து பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பா கிரியேட் பண்ணாம ரவுட்டர் த்ரூவா அந்த காம்பனண்ட் ஆக்சஸ் பண்ண போறீங்க.
ரைட்? அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பனண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷன்ல எல்லாமே ஒரே பேஜில் பண்ணுறாங்க. app.js அப்படிங்கிற இதே பேஜில் மல்டிபிள் காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. பட் நாம வந்து செப்பரேட் ஃபைலாக கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஹோம் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நம்ம செப்பரேட்டாக கிரியேட் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ மறக்காம என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஸோ இது நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்த ஒரு காம்பனண்ட் அபவுட். ஸோ இந்த காம்பனண்ட்டு சேம் நான் வந்து காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய மெயின் கோல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நேவிகேஷன் கிரியேட் பண்ணு. ஸோ 2 காம்பனண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 காம்பனண்ட்டை உங்களுடைய பேரண்ட் காம்பனண்ட் கூட அசோசியேட் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். இந்த பேரண்ட் காம்பனண்ட்டை நான் வந்து ரீஃபேக்டர் பண்ணியிருக்கிறேன். இப்போ அப்ளிகேஷன் எம்டியாக இருக்கும். இப்போ நம்ம 2 விதத்தில் நம்ம கிரியேட் பண்ண காம்பனண்ட்டை வந்து ரெண்டர் பண்ண முடியும். ஒன்று வந்து நம்ம டைரெக்டாக இம்போர்ட் ஹோம் ஃப்ரம் ஹோம் காம்பனண்ட், அதே மாதிரி இம்போர்ட் அபவுட் காம்பனண்ட். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட் காம்பனண்ட்ல ரெண்டர் பண்ண முடியும். இப்போ இமீடியட்டா நம்மளுக்கு என்ன எரர் வருது அப்படின்னா லிங்க் இஸ் நாட் டிஃபைன்டு வருது. ஸோ ஏன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து லிங்க் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பேசிக்காக அந்த லிங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஹெச்டிஎம்எல்ல ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணுவோம். ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம லிங்க் கொடுக்கணும்னா. ஸோ இங்கே ரவுட்டர் கான்செப்ட்ல லிங்க் அப்படிங்கிறது வந்து ஹைப்பர் லிங்க் மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரியாக்ட் ரூட்டமில் எடுத்துக்கிட்டு நீங்கள் லிங்க்குங்கிற ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து தேவை வந்து லிங்க். ஸோ இப்போ ஹோம் பேஜு அதே மாதிரி அபவுட் பேஜ் இது ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து லிங்க் டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ப்ராஜெக்ட் ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் லிங்க் இருக்கு. இப்போ அபவுட்னு கிளிக் பண்ணால் அபவுட் அப்படிங்கிறதுக்கு போகும், ஹோம் அப்படின்னா ஹோமுக்கு போகும். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ரீசன் என்னன்னா நம்ம இன்னும் ப்ராப்பராக வந்து ரவுட்டர் கான்ஃபிகரே பண்ணல. லிங்க் கொடுத்துட்டா ஒர்க் ஆகுமானா இப்போ பேசிக்காக ஹெச்டிஎம்எல்ல லிங்க் கொடுத்தா ஒர்க் ஆகும். ஆனால் ரவுட்டர் பேஸ்டு அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இப்போ லோக்கல் ஹோஸ்ட் :300 அப்படிங்கிறதுல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் டு ஹோம் பேஜ் ORV இந்த ரெண்டுமே ரெண்டர் ஆயிட்டு. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா app.jsல ரெண்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரியாக்டை பொறுத்த வரைக்கும் டெவ் டூல்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டீபக் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால் வந்து மாஸ்டரி ஆக முடியாது. ஸோ ரியாக்ட் டெவ் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க உங்களுடைய ப்ரௌசரில். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட். ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒருவேளை ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் காம்பனன்ட்ஸ்னு இருக்கும், கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு ப்ரௌசர் ரவுட்டர் நேவிகேஷன் ப்ரொவைடர் உங்களுடைய ஆப் அதுக்கு கீழே ஹோம் காம்பனண்ட் அபவுட் காம்பனண்ட் இருக்குது. ரெண்டுமே ஒரே காம்பனண்ட்டுக்குள்ளே ரெண்டர் ஆகிட்டு, அதாவது பேரண்ட் காம்பனண்ட்டுக்குள்ளே ரெண்டு சைல்டுமே ரெண்டர் ஆகிட்டு. பட் நம்மளுக்கு அந்த மாதிரி தேவை இல்லை. நம்மளுக்கு எந்த மாதிரி தேவை அப்படின்னா இதுதான் ஹோம் பேஜோட URL. இப்போ இந்த URL நம்ம ப்ரௌசரில் பிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு காம்பனண்ட்டுமே ரெண்டர் ஆகிட்டு பேரண்ட்டுக்குள்ளே இருக்குது ஹோம் அண்ட் அபவுட். பட் நம்மளுக்கு என்ன வேணும்னா நான் அபவுட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அபவுட் காம்பனண்ட் மட்டும் தான் ரன் ஆகணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஹோம் அப்படின்னு ஒரு நான் கொடுத்தேன்னா ஹோம் காம்பனண்ட் மட்டும் தான் ரெண்டர் ஆகணும். ஸோ அப்போது நம்ம வந்து ரவுட்டர் பாத் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம app.jsக்குள்ள இந்த மாதிரி ரெண்டர் பண்ணாமல் நம்ம ஒன்லி லிங்க் மட்டும் கிரியேட் பண்ண போகிறோம், நேவிகேஷன் லிங்க் மட்டும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்டேஷன் செக்ஷன் போயிட்டு இந்த ஆப் அதாவது உங்களுடைய பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு நம்ம ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ரவுட்ஸ் அதுக்கு கீழே ரவுட் பாத். இது என்ன அப்படின்னா URL ஒரு கொடுத்தோம்னா
அதுக்கான எந்த காம்போனன்ட் ரெண்டர் ஆகணும். இப்போ வந்து ஒரு ஃபார்வர்டு ஸ்லாஷ் கொடுத்தா ஹோம் காம்போனன்ட், அதாவது லோக்கல்ஹோஸ்ட் கோலன் 300 அப்படிங்கிறது வந்து மெயின் யூஆர்எல். இப்போ மெயின் யூஆர்எலுக்கு ஹோம் காம்போனன்ட் ரெண்டு ஆகணும். எபோட்னு கொடுத்தா எபோட் காம்போனன்ட் ரெண்டர் ஆகணும். இதுதான் ரவுட் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க, பாத். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரவுட் பார்த்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செக்ஷனை காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய பேரண்ட் காம்போனன்ட்ல பேஸ்ட் பண்ணிடுறோம். எரர் என்னன்னா ரவுட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ என்ன ரீசன்னா நம்ம ரவுட் கான்ஃபிகரேஷன் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் நாம இம்போர்ட் பண்ணலை. ரைட், இங்கே லிங்க் தேவையில்லை, ஏன்னா லிங்க்குங்கிறத நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலை. ஸோ லிங்க் எடுத்துடுறோம். இப்போ நீங்கள் அப்ளிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஹோம் பேஜ். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹோம் காம்போனன்ட் ரெண்டர் ஆகுது. இந்த அபவுட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணால் அபவுட் பேஜ் ரெண்டர் ஆகுது. ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ரிடக்ஸ் டெவ் டூல்ஸில் காம்போனன்ட் செக்ஷன் போயிட்டு பாருங்கள். இப்போ அபவுட் காம்போனன்ட் இருக்குது. இப்போ ஹோம் காம்போனண்ட்டை கிளிக் பண்ணால் ஹோம் காம்போனன்ட் ரெண்டர் ஆகும். ஸோ எல்லா காம்போனண்ட்டும் ஒரே டைமில் ரெண்டர் ஆகுது. பேசிக்காக நீங்கள் ரவுட்டர் இல்லாமல் வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனில் மல்டிபிள் சைல்டு நீங்கள் ரெண்டர் பண்ணிங்கன்னா எல்லா சைல்டும் ரெண்டர் ஆகும். பேசிக்காக வந்து ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணும்போது எல்லா காம்போனண்ட்டும் நம்ம ரெண்டர் பண்ணோம் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது. எந்த காம்போனன்ட் தேவையோ அதுதான் யூசர் கிளிக் பண்ண போகிறாரு, அந்த காம்போனன்ட் மட்டும்தான் ரெண்டர் ஆகணும் உங்களுடைய அப்ளிகேஷனில். எல்லா காம்போனண்ட்டும் ரெண்டர் ஆகுச்சு அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. லோடிங் இஷ்யூஸ் வரும். ரெண்டாவது நெசசரியே கிடையாதப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெண்டர் பண்ண முடியாது. ஸோ யூசர் எதை கிளிக் பண்ணுறாரோ அந்த காம்போனன்ட் மட்டும் தான் ரெண்டர் ஆகணும். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் ஹோமை கிளிக் பண்ணால் ஹோம் காம்போனன்ட் ரெண்டர் ஆகுது, அபவுட்டை கிளிக் பண்ணால் அபவுட் காம்போனன்ட் ரெண்டர் ஆகுது. திரும்பவும் ஒரு சம்மரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ரியாக்ட் ரவுட்டர் லைப்ரரியை உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு அடுத்தது index.jsல ப்ரௌசர் ரவுட்டர் நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை உங்களுடைய பேரண்ட் காம்போனன்ட் கூட ரேப் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து home.js about.jsன்னு 2 காம்போனன்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த காம்போனண்ட்டை டைரெக்டாக நம்ம வந்து ரெண்டர் பண்ணாமல் ஒரு ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன் த்ரூவாக ரெண்டர் பண்ணுறோம். ஸோ ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாத்து தான். இப்போ சப்போஸ் நான் இங்கே வந்து ஹோம்னு கொடுத்துட்றேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் லோக்கல் ஹோஸ்ட் 300 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வெல்கம் டு ரியாக்ட் ரவுட்டர்னா மட்டும் பேரண்ட் காம்போனன்ட் மட்டும்தான் ரெண்டர் ஆயிருக்கும். ஸோ ஏன்னா இப்போ இந்த ஹோம் காம்போனன்ட் ரெண்டர் ஆயிருக்காது, ஏன்னா ஹோம் காம்போனன்ட்டோட யூஆர்எல் ஸ்லாஷ் ஹோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட யூஆர்எல்ல ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஹோம் காம்போனன்ட் ரெண்டர் ஆகும். அதே நீங்கள் வந்து அபவுட் லிங்க்கு கிளிக் பண்ணலாம், இல்லை யூஆர்எல்ல போயிட்டு நீங்கள் அபவுட்னு கொடுத்தாலும் சரி. ஸோ அபவுட் காம்போனன்ட் ரெண்டர் ஆகும். இந்த நேம்ங்கிறது கஸ்டம் நேம். இந்த நேம்ங்கிறது வந்து கஸ்டம் நேம். நீங்கள் வந்து ஹோம் இல்லை வந்து ஹோம் பேஜ் அபவுட் ஹூ வி ஆர் வாட் எவர் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த நேமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்கு இல்லையா, இந்த நேமும் மேட்ச்டாக இருக்கணும். சப்போஸ் நான் அபவுட் அப்படி இருக்கு இல்லையா, இது வந்து நான் அபவுட் அஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த அபவுட் அஸ்ன்னு கொடுத்த உடனே நம்ம லிங்க் கொடுக்குற இடத்துல அபவுட்னு இருக்கு, ஆக்சுவல் நீங்கள் கொடுத்த ரவுட் பாத் கான்ஃபிகரேஷன் அபவுட் அஸ்ன்னு இருக்கு. இப்போ நீங்கள் போயிட்டு இப்போ ஹோம் பேஜ் எதுவும் ரெண்டர் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை திரும்பவும் நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். அப்போ ஹோம் பேஜில் ரெண்டர் ஆகுது. நான் அபவுட்னு கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்பராக ரெண்டர் ஆகலை. என்ன காரணம்னா அந்த பாத் மேட்ச் ஆகலை. ஸோ நான் கூட இப்போ ஆக்சுவலி பாத் என்னவா இருக்குது, அபவுட் அஸ்ன்னு இருக்குது. நான் லிங்க் கொடுத்தது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அபவுட்னு இருக்குது. ஸோ அதனால வந்து அபவுட் காம்போனன்ட் ரெண்டர் ஆக மாட்டுது. ஸோ இங்கே நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம். இங்கே அபவுட் அஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ரெண்டர் ஆகும். ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.